கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலே 38ஆம் சங்கீதத்திலே 17வது வாக்கியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வயது கூடும் பொழுது, வயதான சூழ்நிலை வரும்போது, நம்முடைய நடையிலே, நம்முடைய கைகளிலே, நம்முடைய வார்த்தைகளிலே அநேக தடுமாற்றங்கள் வருகிறது. அநேகருடைய ஜீவியத்திலே நரம்பு மண்டலம் வாழ்க்கையிலே பாதிக்கப்படும் போது அநேக தடுமாற்றங்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த தடுமாற்றங்கள் நாம் தீர்மானம் எடுக்கும்போது வருகிறது, செயல்களிலே ஈடுபடும் போது வருகிறது. அதே சமயத்தில் ஆண்டவரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள முற்படும் போது கூட நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் வருகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21 எலியா என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், ஏன் 2 நினைவுகளினால் நீங்கள் குந்தி நடக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் ஜனங்களிடத்திலே கண்டித்து சொல்கிறது என வாசிக்க முடிகிறது. 2 பேரின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 1ஆம் அதிகாரத்திலே அங்கே 10வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள், இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே தடுமாற்றங்கள் வருகிறது. ஆகவே இந்த தடுமாற்றங்கள் வருகிற அந்த நிலையை வைத்து 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எண்ணாம் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 20ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 7லிருந்து 11 வாக்கியங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அவர் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறது. முதலாவது, அங்கே எண்ணாம் 20ஆம் அதிகாரம் 2 அங்கே மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் கூட்டம் கூடினார்கள். அங்கே 20ஆம் அதிகாரம் 3 வாக்குவாதம் செய்தார்கள். அங்கே 20ஆம் அந்த எண்ணாம் 20ஆம் அதிகாரம் 10 கலகம் பண்ணினார்கள் என்று பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு தண்ணீரை தாரும், ஏன் வனாந்தரத்தில் எங்களை கொன்று போட அழைத்து வந்தீரோ என்று முறையிடுகிறார்கள். அந்த சமயத்திலே மக்களுடைய அழுத்தங்கள், கலகங்கள், விரோதங்கள், போராட்டங்களினாலே ஆண்டவருடைய அந்த கண்மலையை நோக்கி பேச வேண்டிய அந்த அருமையான மோசே என்பவன் தன் கோலினால் 2 தரம் அடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் எண்ணாம் 20:12 சொல்கிறார், இஸ்ரவேலின் புத்திரை கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அருமையானுள்ளே, இந்த இடத்திலே மோசே அவன் தடுமாறினான். மனித வாழ்க்கையிலே அநேக அழுத்தங்களினாலும் போராட்டங்களினாலும் நீங்கள் தடுமாறினால் எச்சரிக்கையாயிருங்கள். அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். 2வதாக, நீங்கள் வேதாமத்திலே வாசிக்கும் பொழுது 2 நாளாகம புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 20ஆம் அதிகாரத்திலே 35லிருந்து நீங்கள் கடைசி வசனம் வரை வாசித்து பாருங்கள். அங்கே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். யோசபாத் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனால் யோசபாத் இஸ்ரவேல் ராஜா என்கிற அகசியா ராஜாவோடு அவன் தோழமை கொண்டான். வேதவசனம் சொல்கிறது, அகசியா என்பவன் பொல்லாப்பு செய்கிறவன். அருமையானே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பார்ட்னர்ஷிப் அல்லது நம்முடைய ஃபெல்லோஷிப் யாரோடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் இந்த யோசபாத்தோடு தேவனாகிய கர்த்தர் இருந்தார். ஆனால் யோசபாத்து தேவனோடு இல்லை, இப்போது அகசியா ராஜாவோடு இருந்தார். அகசியா ராஜாவோடு இருந்ததினாலே எசியோன் கேபரிலே அவர்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைத்து கப்பல்களை கட்டுகிறார்கள். ஏன்? தர்சீசுக்கு வியாபாரம் செல்ல வேண்டும் என்று. ஆனால் வேதவசனம் அங்கு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 37 சொல்கிறது, ஆண்டவர் அந்த கப்பல்களை உடைத்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே அவர்களாலே தர்சீசுக்கு போக கூடாமல் போயிற்று. அங்கே வேத வசனத்திலே 37ஆம் வசனம் சொல்கிறது, மரேசே ஊரானாகிய தொதாவின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அருமையானவர்களே, இந்த இடத்துல யோசபாத்து அவன் வியாபாரத்தை நிமித்தம், கப்பல் நிமித்தம் அவன் தடுமாறினான். மூன்றாவதாக லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுங்கள். அந்த 22ஆம் அதிகாரத்திலே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் என்ன? அங்கே அப்போஸ்தலனாகிய அங்கே பேதுரு ஆண்டவரை மறுதலித்த நிலைமை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 22ஆம் அதிகாரம் 55 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதவசனத்திலே அவிசுவாசம் நிறைந்த மக்களோடு வாழுகிறான். ஆண்டவரை பற்றி அறிந்தீர்களா என்று கேட்டபோது தெரியாது என்று சொன்னான், சபித்தான், சத்தியம் பண்ண தொடங்கினான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, சூழ்நிலைகளினாலே இந்த பேதுரு தடுமாற்றம் அடைந்தார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை மக்களின் அழுத்தத்தினாலோ, தவறான தோழமையினாலோ அல்லது சூழ்நிலைகளினாலோ நாம் தடுமாற்றம் கொள்ளாதபடி நாம் ஆண்டவருக்குள் உறுதியாய் நிற்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே பல இடங்களிலே நாங்கள் தடுமாற்றங்கள் அடைந்தது உண்டு. எஞ்சிய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் அடையாதபடி நிற்க உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.